ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை படித்து பார்த்துக்கோங்க. மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். நேற்று நைட்டு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியரில் 8 மணிக்கு 0 மெயினாக கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 909 ஓகேங்களா, 0 பாஸு. ஆக்சுவலாக இதுதான் மெயினாக நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் வந்தது 0 தான் எனக்கு கணக்கில் காமிச்சிச்சு. அதனால் 0 தான் போட்டேன் மெயினாக. அதனால் 0 பாஸ் ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு சார்ட் மார்க்கிங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன மெத்தடு தான். இதில் பார்த்தீங்கன்னா போர்டில் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 12:30 p.m. நான் சி போர்டு பி போர்டு மட்டும் எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா 8-5 இங்கே 5 பாஸு. அதில் பார்த்தீங்கன்னா 7-6 இங்கே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பாஸு. இதில் பார்த்தீங்கன்னா 0-5 இதில் பார்த்தீங்கன்னா 5 பாஸு. இதில் பார்த்தீங்கன்னா 0-3 இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0-6 இங்கே பார்த்தீங்கன்னா 0 பாஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இங்கே ஆப்போசிட் வச்சு 4 அடிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா 0-5க்கு இங்கே 5 இங்கே பார்த்தீங்கன்னா 6-5 இங்கே பார்த்தீங்கன்னா 6 பாஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 1-6 இங்கே 1 பாஸ் ஆகிருக்கு. இந்த 6க்கு 9 திருப்பி அடிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா 6-7 சாரி இங்கே 1 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 9-0 இங்கே 0 அடிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா 6-7 இருக்குது. இங்கே ஆப்போசிட்டு 1 பிடிச்சி அடிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா 0-9 இங்கே 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கேப் விட்டான். இங்கே இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறான் 0. அடுத்தது 8-6 இங்கே பார்த்தீங்கன்னா 8. அடுத்தது 7-5 இங்கே அப்படியே 7-5 இங்கே பார்த்தீங்கன்னா 1-8 இருக்குது. இங்கே 1 இங்கே 8 இருக்குது. இங்கே 8க்கு ஆப்போசிட் வச்சுட்டான். அடுத்தது இருக்கிறது 0-9. இந்த 0-9க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கம்பல்சரியாக இறங்கும். அது நான் எந்த நம்பர் இறங்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன். இன்னொரு சார்ட்டில் மார்க்கிங் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 9 ஏ போர்டில் உள் நம்பர் ஏ போர்டில் 9. அதுக்கு ஆப்போசிட் திருப்பி அடுத்த நாள் 6 இங்கே 4. அதுக்கு ஆப்போசிட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 6. இங்கே 3 நம்பர் எடுத்து 4-7-6 இந்த 4-7-6க்கு இங்கே ஒரு 6 வச்சுட்டான். இங்கே உள் நம்பரில் தான் நான் எடுத்திருக்கிறேன். உள் நம்பர் 3 நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த உள் நம்பர் 3 நம்பரில் தான் நான் கெஸ்ஸே எடுத்திருக்கிறேன். இந்த உள் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு இங்கே அடிச்சிருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா 4க்கு இங்கே அப்படியே 4 அடிச்சிருக்கிறான். ஓகேங்களா, பி போர்டில் அதாவது சாரி ஏ போர்டில் அடுத்த ரெண்டாவது ஷோக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 9-6-2 இந்த 9-6-2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 6 அடிச்சிட்டான். மறுபடியும் 6 அப்படியே ஃபாலோ பண்ணி ரெண்டாவது ஷோக்கு அடிச்சிருக்கிறான். அடுத்தது இது மார்க்கிங் பண்ணுறது அடுத்த நாள் நேற்றுக்கு அடித்த உள் நம்பர்லேருந்து உங்களுக்கு 2 நம்பர் எடுக்கிறான். கண்டினியூஸாக அடிச்சுட்டு தான் இருக்கிறான். அதனால் பார்த்துக்கோங்க. இந்த 5 இந்த 3க்கு 8 ஆப்போசிட், அப்படி இல்லைன்னா 3க்கு 3 அடிச்சிருக்கிறான். வீடியோ லாங்காக இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும்.
அதனால் தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது ஷோக்கு வந்து ஆப்போசிட் 8 வச்சு அடிச்சிட்டான். இந்த 6க்கு 1 அப்படியே இறக்கியிருக்கிறான். இந்த 3க்கு அப்படியே 3 இறக்கியிருக்கிறான். அப்படியே 3 இந்த ஷோலையும் இறக்கியிருக்கிறான். அடுத்தது இருக்கிறது இந்த 3 நம்பர். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து இந்த 3 நம்பர்லையும் சி போர்டில் இருக்கிற நம்பருக்கும் ஒரு நம்பர் மேட்ச் பண்ணி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேட்ச் பண்ணுற நம்பர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த நம்பர் அடிப்பான்னு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு அடிச்சிருக்கிற நம்பர், பி போர்டுக்கு அடிச்சிருக்கிற நம்பரு 0. ஓகேங்களா? இந்த பி போர்டு அடிச்சிருக்கிற நம்பருக்கு அப்படியே காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியுதில்ல, ஏன்னா ஒரே ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு லைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 0. ஓகேங்களா? அடுத்ததுக்கு அடுத்த பி போர்டு 0க்கு அடுத்த பி போர்டு 0. டபுள்ஸ் 0 வந்தால் உங்களுக்கு வந்து என்ன நம்பர் அடிக்கிறேன்றது எடுத்து நான் உங்களுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பி போர்டு 0, அடுத்த நம்பர் பி போர்டு 0, அடுத்த பி போர்டு 0. ஓகேங்களா? அடுத்த பி போர்டு 0. ஓகேங்களா? எல்லா பி போர்டு 0க்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷோக்கு 0 வருது. அடுத்த பி போர்டு 0க்கு இங்கே டபுள்ஸ் பி போர்டு 0. அடுத்த டபுள் 0க்கு 5, ஆப்போசிட் 5. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த டபுள் 0 வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்த டபுள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 4 வந்து டபுள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 0 இல்லைன்னா 2. அடுத்து இங்கே வந்து அடிச்சுன்னுக்கிற பக்கத்தில் இருக்கிற 2 நம்பர், ஒரு நம்பர் எடுக்கிறான். இங்கே வந்து 0, இங்கேயும் 0, இங்கே 0, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 33. அந்த மாதிரி வந்து இதில் டோட்டலாக எடுத்துருக்குறான் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமன் நம்பர் ஒன்று வருது, ஆல் போர்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு, ஆல் போர்டு. மெயினாக வந்து 0, அப்படி இல்லைன்னா ஒரு 9. மெயினாக 0 இல்லைன்னா 9. ஒரு நம்பர் சப்போர்ட்டுக்கு. இந்த சப்போர்ட்டுக்கு கொடுக்கறது வந்து உங்களுடைய கால்குலேஷனில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே ஒரு வார்த்தை போடுறேன், அதை படித்து பார்த்துக்கோங்க. அளவோடு விளையாடவும். எங்கேயும் போயிட மாட்டான். இந்த ஷோவில் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஷோவில் கூட நீங்கள் வந்து நான் கொடுக்குற கெஸ்ஸு தாராளமாக வச்சு செய்யலாம். அதனால் வந்து அளவோடு விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்தால் 0, அப்படி இல்லைன்னா 9. மெயினாக 0 தான் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9, சப்போர்ட்டுக்கு 4. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.